கூழாங்கல் படத்துடைய டைரக்டரான PS வினோத் அடுத்து கார்த்திக் சுப்புராஜ் ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் பண்ண போறதா தகவல் வருது. இது உண்மை தகவலான அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. அதை பற்றி அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் இல்லை அப்படின்னாலும் PS வினோத் இயக்கத்திலே கார்த்திக் சுப்புராஜ் ஒரு திரைப்படத்தை உருவாக்க வாய்ப்புகள் இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். சமீபத்தில் ஆர்யா நடிக்கிற படத்தை பற்றி எந்த அப்டேட்டுமே வரலையா, அதற்கு காரணம் என்னன்னு திருப்பூர்லேருந்து மணி கேட்டிருக்காங்க. ஆர்யா இப்போது தன்னுடைய சொந்த படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார். அந்த படத்துடைய படப்பிடிப்பு மிக தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏஆர் ரகுமான் கங்கனா ரனாவத்துக்குள்ள என்னதான் பிரச்சனை, என்னதான் நடக்குதுன்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. கங்கனா ரனாவத்துக்கும் ஏஆர் ரகுமானுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட முதல் காரணம்னா அது கங்கனா ரனாவத் படத்துக்கு ஏஆர் ரகுமான் இசையமைக்க மறுத்தது தான். மகாராஜா படத்துடைய பார்ட் 2 எடுக்க போகிறதா ஒரு தகவல் வருது. நித்திலன் எதனால் இந்த முடிவு எடுத்திருக்காருன்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. மகாராஜா படத்துடைய பார்ட் 2 எடுக்கிறது அப்படின்னு நித்திலன் சாமிநாதன் முடிவு பண்ணலாம். ஆனால் மகாராஜா பார்ட் 2ல் யார் நடிக்கணும்? விஜய் சேதுபதி நடித்தா தானே நல்லாயிருக்கும். இப்போ விஜய் சேதுபதி நடிக்க ஒப்புக்கொண்டுள்ள படங்களை பார்க்கும்போது இந்த ஆண்டு மகாராஜா படத்துடைய பார்ட் 2 உருவாவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். மலையாள சினிமாவில் டிஜிட்டல் சேட்டலைட் பிஸ்னஸ்லாம் நடக்காமலே ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அது ஏன் தமிழில் நடக்க மாட்டேங்குதுன்னு கொழும்பு நகர்லேருந்து அது ஏன்னு கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாகாமல் சின்ன பட்ஜெட்டில் உருவாகின்ற படங்களை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி ரிஸ்க் எடுத்து படத்தை வெளியிடலாம். ஆனால் மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாகின்ற படங்களை ஓடிடி விற்காமல் வெளியிடுவது என்பது ஏறக்குறைய தற்கொலைக்கு சமம். கருணாஸ் அவர்களை சாய்வீட் சித்ராவில் எதிர்பார்க்கலாமான்னு தமிழன் புதுச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. மிக விரைவிலேயே கருணாஸுடைய நேர்காணல் இடம்பெற வாய்ப்பு இருக்குது. இந்த தலைமுறையில் யார் சின்ன ஏஆர் ரகுமான்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. இந்த தலைமுறையை பொறுத்த வரைக்கும் சின்ன ஏஆர் ரகுமான் அப்படின்னு இல்லை, சின்னதாக பல ஏஆர் ரகுமான்கள் இருக்கிறார்கள். ஒரு படத்தை ஃபஸ்ட் காப்பி பேசிஸில் எடுத்து அந்த படம் சரியாக போகலைன்னா ஃபஸ்ட் காப்பி எடுத்து அந்த ப்ரொடியூசருக்கு லாஸ் ஆகுமா இல்லை ஆக்சுவல் ப்ரொடியூசருக்கு லாஸ் ஆகுமான்னு கேசவன் கோயம்புத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் காப்பி முறையில் படம் எடுக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக முதல்ல சொல்லிடுறேன். ஒரு படத்தை தயாரிப்பதற்கு ஒரு 40 கோடி ரூபா 50 கோடி ரூபா செலவாகும் அப்படின்னு முடிவு செய்து விட்ட பின்னால் அந்த 50 கோடி ரூபாயில் படத்தை எடுத்து தரும்படி ஒருத்தர்கிட்ட அதை ஒப்படைப்பாங்க. அவர் அந்த 50 கோடி ரூபாய்க்கு படத்தை எடுத்து கொடுப்பார். அதோடு அவருடைய கடமை முடிஞ்சது. அந்த படத்தினுடைய லாப நட்டத்திலே அவருக்கு பங்கில்லை. அந்த படத்தில் மிகப்பெரிய லாபம் வந்தாலும் அவர் கொடுக்க மாட்டாங்க, நட்டம் வந்தாலும் அவர்கிட்ட கேட்க மாட்டாங்க.